அசிஸ்டன்ட் இல்லை, அசோசியேட் இல்லை, கோஆர்டினேட் இல்லை படம் பண்ணேன். யாருமே நீங்க ஒன்னு ஒல்லி ஒரு 14 வயசு பையன் ஒருத்தனை வச்சுக்கிட்டேன். சொன்னது எழுதி பண்றேன். அப்பனா எவ்வளவு மன வலி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னை சூசைட் பண்ண வச்சுட்டாங்க. என்ன புது குண்டத்துக்கு போடுறீங்க? ஏங்க நீங்க நெட்ல போய் பாருங்க. இல்ல என்ன பிரச்சனை இப்போ பொன்முடி டைரக்டர் பொன்முடி நடிங்க, அவர் சூசைடுக்கு அட்டன் பண்ணாருன்னு வரும் பாருங்க. எதனால அப்படி? நான் நியூஸ் ஆக்கணும்னு சொல்றேன். என் அனிருத்தை ஏமாத்திட்டேன்னு. அது எப்படிங்க அப்ப செத்தா போடுவீங்களான்னு கேட்க நடக்குங்க. இப்போ அனிருத் உங்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்றீங்களா? நீங்க அவருக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்துட்டீங்களா? வாக்கு தானே. நான் கிளாஸ் வச்சு நடக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் நாள் என்னோட கிளாஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நானே ஒரு கோடு வட்டம் போட்டுக்கிட்டேன். ஆம்பளையாக இருந்தால் காசு கொடுத்து சான்ஸ் வாங்கக்கூடாது, பொம்பளையாக இருந்தால் வாங்கக்கூடாது. இதுதான் நம்ம கிளாஸோட கொள்கையை. அப்படி ஒரு வயதாகி துணை இயக்குனர்னா இயக்குனருக்கு உதவியா இருக்கணும், இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி அவங்க இல்லை அப்படின்றீங்க. அப்ப அவங்களை தேர்ந்தெடுத்து தவறு பண்ணது யாரு? இயக்குனர் நீங்க தானே. எல்லாம் ஒருத்தம் கூட வரும்போது கை கட்டி நிற்கிறானுங்க. கோடாயிட்டுன்னு ஒருத்தனை வைக்கும். சினிமாவில் ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. நான் அதுக்காக என்ன பண்ண அடுத்த படத்துல 2வது படம் எடுத்தேன். கதையை முடிச்சுட்டு அதான் நீங்க இப்ப சொன்ன நீங்க கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. கேட்டோம். அடுத்த படத்துல என்ன பண்ண, அசிஸ்டன்ட் இல்லை, அசோசியேட் இல்லை, கோஆர்டினேட் இல்லை ஒரு படம் பண்ணேன். யாருமே நீங்க ஒன்னு ஒல்லி ஒரு 14 வயசு பையன் ஒருத்தனை வச்சுக்கிட்டேன். சொன்னது எழுதி பண்றேன். எவ்வளவு மன வலி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. முதல் படத்துல உங்களுக்கு அந்த வலியும் வேதனையும், அடுத்த படத்துல இது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை நீங்க மாத்திக்கிட்டீங்க. கதாநாயகன் இல்லாம ஒரு படம் பண்ற அடுத்த படம். கதாநாயகனு கதாநாயகன் இல்லாம அப்பனா அப்ப முத படத்துல அவங்க எவ்வளவு சந்தோஷமா நீ வச்சிருந்துருக்காங்க. இல்ல நீங்க மத்த பேரை சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். முதல் படத்துல கதாநாயகி நீங்க சொன்னதுக்கு ஓகே, சம்பளமும் குறைச்சு வந்துட்டாங்க. அது வரைக்கும் பாதிதான் சொல்லியிருக்கேன், மீதியில சொல்லுங்க கேட்போம். அப்போ அது மாதிரி இங்க அசிஸ்டன்ட் அசோசியேட்டோட வேலை, கோஆர்டினேட்டரோட வேலை என்னன்னா இயக்குனரோட வேலையை பாதியை அவன் கம்மி பண்ணி அவங்க என்ன எதிர்பார்க்காங்களோ அதை விட நல்லா எடுத்து கொடுக்கணும். இங்க ஒரு ஆணியை எடுத்து வச்சாலே இது நான் என்ன ஆணிச்சு இந்த ஆணி, ஐயோ அவ டைரக்டருக்கு தகுதியே இல்லை. என்ன கதை இது? வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? கோஆர்டினேட்டர்னு போடுறோம், இவனை போய் எல்லாம் நம்பி படம் எடுத்து எல்லாம் என்ன வேலை செய்ய வந்தவங்க உங்களையே பின்னாடி பேசுறாங்க. என்ன மட்டும் இல்லை, ஏகப்பட்ட டைரக்டருக்கு இதான் நிலைமை. நாம எனக்கு தான் அப்படி நடக்குதுன்னு நினைச்சேன். இல்ல பொதுவா புதிதாக வர டைரக்டர்களுக்கு இந்த என் படத்தோட கதாநாயகன் டைலாக் சொல்லுவாங்க கேளுங்க. அந்த கோஆர்டினேட்டரை நான் காலில் விழுந்து கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா பொன்முடி, உனக்காக இந்த ஸ்கிரிப்டுக்காக 1000 தடவை சொல்லியிருப்பாங்க. அந்த கோஆர்டினேட்டர் உருவாக்கி விட்டவனே நான் தாண்டா அப்படின்னு மனசுக்குள்ள. அவனை நான் முதல் சினிமாவுக்கு கூட்டிட்டு வந்து காலில் விழுந்து பத்மா கிட்ட சேர்த்தி விடுறேன். அவன் பேர் சரவண கணேஷ். ஆனா இந்த படத்துக்கு அவர் புக் பண்ணது நீங்க இல்ல, நான் தான். இல்ல நீங்க அவர் தானே சொன்னீங்க. அவர் சொல்றாரு இதுக்கு என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு கேவலமா இருக்கும். ஆனா இதெல்லாம் உருவாக்கி விட்டதே நான் தானே அப்படின்னு என்கிட்டயே நீ சொல்றங்கிற மாதிரி மனசுல நினைச்சிருப்பீங்க. ஒரு தடவை சொல்லலாம், சொல்லி 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 அதுக்கு உளுந்து 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 கல் உளுந்து கல் உளுந்து கல் உளுந்து அது நாசமா போச்சு. இப்படி வாயத்தை நான் பேசினா பாதிவே ஐயனான்னு ஒரு ஆளு, ஐயனார் வலிவிட்டா ஐயனான்னு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவனை சேர்த்தியாதீங்க. பல பேர் தேடிட்டு இருக்காங்க. இல்ல இப்போ உங்களுக்கு நீங்க பட்ட கஷ்டங்களை சொல்றீங்க, ஒருத்தர் சொல்லட்டோங்க பொன்முடியை சேர்த்தியாதீங்க, ஐயோ அவன் அழிச்சு போவான்னு சொல்லட்டோங்க, புரியுச காப்பாற்றப்படட்டோங்க.
இப்படி எல்லா ப்ரொடியூசருமே ஓப்பன் டாக் பண்ணா ஒன்னா டைரக்டர் மாட்டணும், இல்லை கேமராமேன் மாட்டணும், இல்லை டைரக்டர் மாட்டணும். தப்பு பண்ணவனே தண்டனை நீ குடுன்னு சொல்றேன். அப்புறம் அந்த படம் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது சொல்றீங்க, அந்த படத்தை எப்படிதான் முடிச்சீங்க? அப்புறம் அது முடிக்கவே முடியல. சூசைட் வரைக்கும் போய் என்னை சூசைட் பண்ண வச்சுட்டாங்க. என்ன புது கொண்ட தூக்கி போடுறீங்க? ஏங்க நீங்க நெட்ல போய் பாருங்க. இல்ல என்ன பிரச்சனை இப்போ பொன்முடி டைரக்டர் பொன்முடி நடிங்க, அவர் சூசைடுக்கு அட்டன் பண்ணாருன்னு வரும் பாருங்க. எதனால அப்படி பண்ண வச்சாங்க இந்த சினிமா. என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? சாதாரணதா? கடவுள் தான் காப்பாத்தினாரு, அந்த ஈசன் தான் என்னை காப்பாத்துறாரு. இல்ல அந்த படம் ஆனா இப்போ வரைக்கும் அந்த படத்தை நீங்க முடிக்கல. ஒரு 90% நிக்குது. ஆனா அடுத்த படத்துக்கு வந்துட்டு இல்ல அந்த ப்ராஜெக்ட் இப்ப என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். ப்ராஜெக்ட் அப்படியே ஆர்டிஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்குது. ஆனா படத்தை முடிக்கும் அது வந்தால் அது பேசப்படும். குடியை பத்தினா கதைதான். அந்த ஹீரோ என்ன ஆனாரு, அந்த ஹீரோயின் என்ன, அந்த கதையை நீங்க சொல்லல. ஹீரோயின் அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு போயிட்டாங்க. ஹீரோ இப்போ அசோசியேட்டாவும் கோஆர்டினேட்டராகவும் ஒர்க் பண்ண போயிட்டாரு. இத்தனைக்கும் அந்த ஹீரோ உங்களுக்கு நெருக்கமானவருன்னு சொன்னீங்க. அப்படி இருந்து அவரு கூட உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முன் வரலையா? 24 மணி நேரம் கல்லை தூக்கி போட்டா அந்த கல் என்ன ஆகும்? அந்த கிணத்துக்குள்ள கல் போட்டுட்டே இருக்கும். அந்த ப்ரொடியூசரோட எண்ணத்துல கல்லை தூக்கி போட்டுட்டே இருந்தா, உங்களை ஏமாத்திட்டான் பொன் முடியும், உங்களை ஏமாத்திட்டான் பொன் முடியும். என்ன ஏமாத்தினாலும் எவனு சொல்லு. நான் இங்கதான் இப்போ நம்ப மாத்தல, எதுவும் பண்ணல. ஏமாத்தினா அவன் ப்ரொடியூசர் ஓடி வந்திருக்கணும்ல. அனியூத்தை பாட வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏமாத்திட்டேன். அனியூத்து பாட வைக்கணும் மியூசிக் டைரக்டர் ஒத்துக்கிட்டு அப்புறம் தான் நம்ம ஓகே சொல்றோம். அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட அனியூத்து டீமை பார்த்துட்டு தான் நான் ஓகே சொன்னேங்க. டீமை நீ மாத்துனா அதனால நான் பாட முடியாது. விஷ்ணுபிரியனுக்கு முன்னாடி நான் மிச்சி சிவாவை கமிட்மெண்ட் பண்ணேன். மிச்சி சிவாவை தாடியெல்லாம் வளர்த்த சொல்லி. இது என்னன்னா ஜீவன் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கதை சொல்றேன். அப்போ இன்டர்வியூ பிளாக்கெல்லாம் மாற்ற சொல்றாரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு. ஆமா, முடியாதுங்க. அந்த சமயத்துல அனியூத்துக்கிட்ட நான் பேசியாச்சு. பேசி அவ ஓகேங்க, டீம் பார்க்க ஓகேன்னு இந்த மியூசிக் டைரக்டர் மூலியமா ஓகேங்க. இப்போ மிச்சி சிவாவை மாற்ற இவன் ஒத்து வராதனால மிச்சி சிவா தாடியெல்லாம் வளர்த்த முடியாதுன்றாரு. அப்போ நம்ம விஷ்ணுபிரியனை மாற்றோம். அப்ப இவரை கிட்ட போறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேர்த்திட்ட பண்ணிருக்கீங்க அந்த ப்ரொடியூசர் காப்பாத்துறதுக்காக. புரியுது. பட்ஜெட் என்ன, புரியுது. இவங்களா கொஞ்சம் அமௌண்ட். அப்போ நிலைமை என்னன்னு உணவு, இந்த பட்ஜெட்ல படம் பண்ண முடியாது, அவங்களாம் 3 கோடி 2 கோடி இல்லாமல் எடுக்க முடியாது. அப்போ 1 கோடிக்கு எடுக்க யார் வருவா அப்படின்னு நல்லா யோசிக்கும் போது யாரும் எடுக்காம ஏன் நம்ம விஷ்ணுபிரியனையே நம்ம போனா என்ன வந்ததுன்னு நான் வரேன். ஆனா இதெல்லாம் பண்ணனா அனியூத்தை விஷ்ணுபிரியனுக்கு ஒத்து வருமாங்க விஷயத்தை யோசிக்கல, நான் யோசிக்காம விட்டுட்டேன். இது என்ன ஆகுது, அனியூத்து பாடிடுவாரு. அவர் ஸ்டேஜ்ல எல்லா பக்கம் என்ன சொல்றாருன்னா, நான் இல்லாதவங்களுக்கெல்லாம் பாடுவேன், என்னை நம்பி வந்தா ஃப்ரீயா கூட பாடுவேன். அதை நம்பி என்ன பண்றாரு ப்ரொடியூசர், அனியூத்தை பாட வைங்க, நான் சிம்புவையும் தனுஷையும் பாட வைக்கலாம் அப்படின்னு தான் என்னோட பிளான். சிம்பு இல்லைன்னா தனுஷை பாட வைக்கலாம். நான் அப்போ கஸ்தூராஜா சார் கிட்ட இருக்கேன். அதனால கஸ்தூராஜா சார் மூலியமா நாம தனுஷை பாட வச்சா கிடைக்கும் அப்படின்னு இது சொன்னோன்னா, என் ப்ரொடியூசர் என்ன பண்றாரு, அனியூத் பாடம் வைக்க முடியுமான்னு கேட்காரு. வச்சுட்டு ஓகேங்க. இதெல்லாம் பாதி கடந்துடுச்சு ஷூட்டிங் போக நேரம். ஆனா இங்க என்னன்னா, சின்ன பிசு தட்டினால் மாட்டுவேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி என்னன்னா அனியூத்தை பாட வைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு மியூசிக் டைரக்டர். ஆனா நான் ஆர்டிஸ்ட் மாத்தினதை அவர் யாரும் சொல்ல முடியுமா, அப்பாஸ் ரபிக் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டேலண்டான 5 பாட்டுமே நல்ல பாட்டு, ரொம்ப டேலண்ட், நீ தப்பா தேர்ந்தெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் நிறைய விஷயங்கள் போட்டு என்னை இடிச்சு சூசைடு ரேஞ்ச் வரைக்கும் என்னை போக வச்சு, சூசைட் பண்ணாதான் நியூஸாவே வரும்னு சொன்னதுக்கப்புறம் நான் சூசைடே பண்ண வேண்டியது. இது யார் சொன்னது கிட்ட? ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா. நான் நியூஸ் ஆக்கணும்னு சொல்றேன், என் அனியூத்தை ஏமாத்திட்டேன்னு சொன்னேன். அது எப்படிங்க, அப்ப செத்த போடுவீங்களான்னு கேட்க நடக்குங்க. இப்போ அனிருத் உங்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்றீங்களா, நீங்க அவருக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்துட்டீங்களா? வாக்கு தானே. இல்ல, ஒரு சூழ்நிலைகள் மாறும்.
இப்போ உங்ககிட்ட பணத்தெல்லாம் வாங்கிட்டு நான் அடிக்க முடியாது, நான் பாட முடியாது சொல்லியிருந்தா நீங்க அவர் மேல குற்றம் அது சாட்டுறது வந்துங்க வாஸ்தவம். நம்பிக்கையின் பேர்ல தான் நம்ம வலை போட்டு தேடுறோம். மியூசிக் ப்ரொடியூசர் அப்படி கிடையாது. புது ப்ரொடியூசர் அனிருத்து பாடணும் ஃபர்ஸ்ட் டேவே பாடலன்னு சொன்னா பரவாயில்ல. அவர் ₹1 வாங்குவாரு, ₹2 வாங்குவாரு, ₹5 வாங்குவாரு, 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவான்னு நல்லா சொல்றாங்க. நாம சொல்லல, ஒரு டீம் சொல்லுது. அதை நம்பி நம்ம ப்ரொடியூசர் சொல்றோம். 10 லட்சம் நான் கொடுக்க ரெடின்னு சொல்லும்போது சொல்லிட்டாரு. நான் பாட முடியாதுங்க. ஏன் வானான்ட்டார் அவர் படம் வேணான்னு? அந்த அவர் நாலேஜுக்கே போகாம தான் பாலிடிக்ஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல முதல்ல நீங்க ஜீவன் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க, ஜீவன் தான் நடிகர்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. அவரோட மேனேஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ப்ரொடக்ஷன் அந்த கூட சொல்லுங்க. அந்த நம்மளுக்கு மேனேஜர் வைக்கல. அந்த அனிருத் மேனேஜர்ஸ் இவங்க எல்லாம் என்னன்னா அந்த டீமை பார்ப்பாங்க. இவ பேரை வச்சு யூஸ் பண்ண போறாங்களா, அனிருத்துனால இந்த படம் ஓட போகுதா, அனிருத்த பேரை யூஸ் பண்ணிட்டு இது பாடிட்டு அவங்க சரியா மேக்கிங் பண்ண விட்டுட்டா என்ன பண்றது? இவர் பேரு இப்படி எல்லாம் அனிருத்து பாடி இருந்தால் சோபி தான் டான்ஸ் மாஸ்டர். சோபி எனக்கு மாப்பிள்ள, அப்பா அம்மா வகையில ஒரு கதையே வேலையா இருக்கும், லைஃபே மாறி இருக்கும். ஆனா அது ஏதோ ஒரு வகையில அனிருத்தும் கை வைக்கல, நாமளும் இது பண்ணல. இப்ப என்ன ஆகுதுன்னா என்னை முட்டாளாக்க பார்க்காங்க. சொன்ன வார்த்தையை காப்பாத்தலைன்னு சொல்றாங்க. இப்போ வார்த்தை காப்பாத்தலைன்னு செத்துருன்னு சொல்றாங்க. இதே ப்ரொடியூசரே சொன்னாரு. உங்க நம்பி எந்த ப்ரொடியூசர் பணம் போட்டாரோ அவரே இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. இப்போ செஞ்சு பார்த்தேன். அப்போ மன்னிப்பு கேட்டாரு ப்ரொடியூசர். தப்பு தான் தெரியாம. ஒரு இப்போ சினிமானா அவ்வளவு சாதாரணமானது இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தோல்வி வரும்போது அது எதிர்த்து போராடணும்ல, அதான ஒரு மனித குணம். நீங்க எப்படி உங்களை தான் கேட்கறேன். ஏங்க நம்ம சொன்ன வார்த்தை காப்பாற்றணும். ஒரு மாஸ்டராக இப்போ நீங்க உங்க உயிரை விட்டுட்டீங்கன்னா உயிரை நான் விடுவேனா? நானு இல்ல நீங்க இப்போ அவன் சாகதா சொன்னாலும் நான் சாகணும் முடிவு பண்ணல. சத்தா எப்படி இருக்குன்னு அவங்க புரிய வச்சேன். லூசான இப்ப 2வது படம் வந்தது. அதான் கேட்க நினைச்சேன். முதல் படத்துல ஒரு இதெல்லாம் புடிச்சிட்டு 2வது புடிச்சிட்டு சொன்னேன், இதெல்லாம் நடந்துச்சு சார். ஐயோ நீ அதுக்காக அப்படியே 2வது புடிச்சு லட்டு மாதிரி வந்தாரு. இல்ல இதெல்லாம் சொல்லியும் ஒருத்தர் தைரியமா வந்திருக்காருன்னு சொல்றீங்க. தைரியமா வந்தாருல்ல, அவரும் வந்தாரு. இல்ல இப்போ நீங்க சொல்லாம இருந்தா பிரச்சனை இல்ல, சொல்லுனா அவங்களுக்கு ஒரு யோசனை, ஒருவேளை நம்மளுக்கு நடக்குமோ, எப்படி செத்து போயிடுவோம். இல்ல இந்த மாதிரி பிரச்சனை நம்ம பக்கத்துல நடக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். நான் முதல் கண்டிஷனே போட்டேன், அவனை பாட வைக்கணும் இவனை பாட வைக்கணும் சொல்லக்கூடாது. நான் பாத்துக்கிறேன், யாரு ரோட்ல போறவங்க கூட பாட வைப்பேன், நீங்க அதுல தலையிடக்கூடாது. அது ஏன்னு கேட்டாரு. இப்படி நடந்துச்சு அப்படின்னு. அனிருத் பாட வைக்கணும்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்து அவர் பாட மாட்டேன்னு சொல்லி, பாடினா அனிருத் பாடினாதான் நான் படம் எடுப்பேன்னு சொல்லி என் கூட இருக்கவங்க எல்லாம் என்கிட்ட திட்டு வாங்கணும், அடி வாங்கணும், எல்லாமே கள்ள தூக்கி போட்டு அதுக்கு முடிச்சிட்டான் சார் அப்படின்னு. அப்படியா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் சார். சொன்ன வார்த்தையை காப்பாற்றினேன். 2வது ப்ரொடியூசர் காப்பாற்றின பேர் மணிகண்டன். இப்ப 2வது ஒரு படம் இருக்குன்னு சொன்னீங்களா, அது என்ன படம்? BMW 1991. இது ஷார்ட் பிலிமா இல்ல படமா? படம். இதுக்கு ஒரு கதை உண்டு. அந்த படம் ஷூட்டிங் சமயத்துல ஐஸ்வர்யா தத்தா ஒரு நாள் நைட்டு ஃபுல் நைட் ஷூட் போகுது. ஒரு 10 மணி வரைக்கும் போகுது. ஒரு 8 மணிக்கு எப்பவுமே நான் தான் டைலாக் போய் சொல்லணுமா. டைரக்டர் சொன்னால் அந்த பொண்ணுகிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, டைரக்டர் சொன்னதை நான் செய்வேன், நான் மற்றவங்க சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேன். அதாவது முதல் படத்துல உங்களுக்கு நடிக்க வந்த ஹீரோயின் அவங்க தானே, ஐஸ்வர்யா தத்தா. அப்போ அந்த பொண்ணு கேட்குது, 2வது படம் நீங்க யாரை வச்சு எடுப்பீங்கன்னு. ஒரு ஸ்டேஜ்ல டார்ச்சர் டென்ஷன் ஹீரோவா யாரா இருப்பீங்கன்னா 2வது படத்துக்கு யாரு பண்ணுவீங்கன்னு நான் கோபத்துல என்ன பண்றேன், கதாநாயகி இல்லாம படம் எடுப்பேன் அப்படின்னு சும்மா சொன்னேன். சும்மா உட்காந்துட்டு சாப்பிடும்போது சொன்னேன். அது ஞாபகத்துக்கு வந்தது. ஓகே, நாம நிரூபிச்சு ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகி இல்லாம ஒரு படம் எடுக்கலாம். அப்போ கதை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ எந்த காலகட்டத்தை இது பண்ணலாம், 91ல் நடந்த சம்பவத்தை கையில் வைக்கலாம். 90ஸ்ல சைக்கிளுக்காக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா போய் கெஞ்சுவாங்க, கதவுவாங்க. பெரிய பணக்காரனே சைக்கிளுக்காக இது பண்ணுவோம். அப்போல்லாம் வேல்யூ அதிகம். அதை வச்சு ஒரு சைக்கிள் கதை பண்ணுவோம். ஒரு சின்ன பையன்
என்னோட குருநாதர் பாட்டி வச்சு ஒரு பணக்கதை இந்த இதை வச்சு ஒரு கதை பண்ணேன். அது அந்த கதையில கதாநாயகி கேட்கல, வைக்கல, சின்ன ஒரு பயம் கூட இருந்தது. முதல் படத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளே அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும்ல. ஐஸ்வர்யா மிக இதுக்கு போயிட்டாங்க, பிக் பாஸ் போயிட்டாங்க. விஷ்ணு பிரியன் வந்து உனக்காக நான் அந்த முடி வளர்த்தினேன், உனக்காக அது பண்ணேன், உனக்காக இப்படியே சொல்லிட்டே இருக்காரு. சரி உனக்கு நான் சொன்ன முடி வெட்டிக்குங்கன்ட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முடி வெட்டிக்குங்க, எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ இவங்க நான் தோக்கணும்னு ஒரு கேங்க படம் முடிஞ்சக்கப்போ ஒரு பெரிய கேங் ஃபார்ம் ஆகுதுங்க. என் கூடவே இருப்பாங்க. எந்த படம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் படம். அப்போ நான் தோக்கணும்னு ஒரு கேங் என் கூடயே இருக்கும். ஆனா நான் தோப்பேன், ஒண்ணுமில்லாம போவேன், இப்படி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க தோக்குறதுனால அவங்களுக்கு என்ன சந்தோஷம், அவ்வளவுதான். சொந்த பந்தத்துல எல்லாம் திடீர்னு ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்குமோ, திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ணி பாருங்க. உங்க சொந்த பந்தத்துல நீங்க ஒரு வீடு கட்டி பாருங்க. புரியுது சொல்லுங்க. அதே மாதிரிதான் சினிமால டெவலப் பண்ணி பாருங்க. எல்லாத்துலயும் எல்லா துறையிலயுமே இந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கு. நம்மள மேல விடாம போறது அந்த சமயத்துல கண்டிப்பா கண்டிப்பா அந்த ப்ரொடியூசர் நான் குடுக்கலைன்னா அடுத்து வந்துட முடியுமா அப்படி மாதிரி அந்த முதப்பட ப்ரொடியூசர் நினைப்பாரு, சொல்லியிருக்க. அப்ப இவங்க முன்னாடி நம்ம ஜெயிக்கணும், வேற வழியே இல்லை, ஜெயிச்சே ஆகணும், வழியல்னு சொல்லிட்டு அப்ப கடுமையா பிளான் பண்ண கடவுள்கிட்ட வேண்டணும். நம்ம ஜோசியை நம்மளை காப்பாத்துச்சு. நம்ம ஜோசி நம்மளை நாம ஊகே ஜோசியும் பார்த்தா நம்ம ஜோசியம் பார்க்கல. அப்ப பார்த்தா சரியான கடவுள்கிட்ட வேண்டணும் வந்தது. கரெக்டா பிளான் பண்ணோம். அதுலயும் சின்ன சின்ன பாலிடிக்ஸ் நடக்காமலாம் இருக்காது. வந்தது, வெளியில வந்தோம். அதான் BMW 1990. எப்போ ரிலீஸ் பண்ணீங்க? அந்த ரிலீஸ் பண்ணல, அவார்ட்ஸ் வாங்கிருக்கு, இப்பதான் ரிலீஸ் பண்ணப்போம். கரெக்டான நேரத்துல கூப்பிட்டு உங்க சேனல்ல இது பண்றீங்க, லான்ச். அதாவது இதை பத்தி பேச ஆரம்பிக்கும். BMW 1991 நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா BMW ரிலீஸ் டேட் எப்ப அதெல்லாம் ஐடியாஸ் இருக்கா? இனிமேதான். இல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாங்கும் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறோம். அது எப்படி ஹிட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இது வந்து ஒரு OTTக்கு தான் பிளான் பண்றோம். தியேட்டர்ஸ்க்கு பிளான் பண்ணல நீங்க? தியேட்டர் தமிழ்நாடு தியேட்டர்கள் வந்து நீங்க கடைசியா என்னென்ன படம் பார்த்தீங்க? நான் தியேட்டருக்கு போய் பல வருஷங்கள் ஆகுது. அப்ப எப்படி நீங்க வந்து ஈஸியா கேள்வி கேட்கலாம், எப்போ இந்த படம் தியேட்டர்ல வருமானு? இந்த தியேட்டருக்கு வருதுன்னா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சாயந்தரம் 3 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஏதாவது புடிசோட சுத்தி பாருங்க. அவ்வளவு கடினமாக இருக்குன்னு சொல்றீங்க நீங்க? ஒரு ஃபார்மேட் சொல்றேன். கியூப்ல பணம் கட்டுறோம், கட்டிட்டா படம் ரிலீஸ்ன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒன்றான பணத்தை கட்டிடணும். அவங்க தியேட்டர்கிட்ட போய் நம்ம போய் பேசணும். தியேட்டருக்காக என்ன சொல்றான் தெரியுங்களா? 100 டிக்கெட்டு வாங்குன்னு சொல்றான். ஏன் சும்மா நான் தியேட்டர் கொடுக்க முடியாது. ஷோ கொடுத்தா 100 டிக்கெட்டு நீ வாங்கணும். ஷோ போதோ இல்லையா, காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கிக்க, ஆள் வராங்களே இல்லையா. பாப்கார்னும் வாங்க சொல்றான். இப்போ வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாங்கல்ல, ஆமா, அதுக்கு ஒரு ஏஜென்ட் நிற்கிறான். சார் நான் ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன், 500-600 ரூபா ஆளுக்கு. அந்த இப்போ ரிவ்யூ நல்லா கொடுத்தா படம் நல்லா இருக்குன்னு பார்க்குற மக்கள் நம்புவாங்க. ஓ இவ்வளவு இருக்குதுங்க. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க எப்போ சார் ரிலீஸு? அப்படியே எனக்கு கோவம் பயங்கரமாக வரும். டேய் எப்போ ரிலீஸுன்னு கேட்குறிய? இப்போ இவங்களுக்கு நான் படம் எடுக்க முடியுமா யோசிச்சுப்பாங்க. OTT அப்படி கிடையாது. நம்ம படம் எடுத்தால் நல்லா டேலண்டாக இருக்குதுன்னா நியாயமாக அவங்க எடுக்கணும். அவங்க என்ன நீ ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்போ தான் எடுப்பேன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைன்னா எப்போவும் இந்த படம் வந்து இல்லை OTTல என்ன சொல்கிறாங்கன்னா OTT படம் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க, அவங்க செக் வச்சுருக்காங்க. எல்லாம் சேர்ந்து சில படங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நம்மளுக்கு மட்டும் அந்த சிக்கல்லாம் வருது அப்படின்னு? சினி இண்டஸ்ட்ரி நான் முதல்ல 5D Mark III வாங்கினேன். வாங்கின அடுத்த நாள் பேட்டி வருது பேப்பரில், இனிமேல் 5D Mark III எடுக்க படமெல்லாம் தியேட்டருக்கு செலவடி ஆகாதுன்ட்டான். பெரிய ஐடியா வந்துருக்கு நம்மளுக்கு. கஷ்டப்பட்டு 5 வருஷமா சேர்த்து வச்ச காசுல 5D வாங்குவோம், இனிமேல் நம்ம படம் நாமளே எடுக்கலாம் அப்படின்னு நம்ம மன கஷ்டம் வந்திருக்கும். கண்டிப்பா எப்படி ஒரு மன கஷ்டம் வந்திருக்கும்.
அதுக்கடுத்து ஒரு வாரத்துல 5Dயே வாடகை கூட்டவன் திருடிட்டு போயிட்டான் வந்து பிளான் பண்ணி திருடிட்டு போவாங்க. இப்ப நான் வாடகையும் விட முடியாது, ஒரு பயம் எங்க போயிடுமோ அப்படின்னு. ஜஸ்ட் மிஸ்ல என் கேமராவில் தப்பிச்சிருக்குது. இப்படி ஒரு பயங்கரமான நம்ம உலகத்துல நம்ம மாட்டிட்டோம். இப்போ இந்த படம் வந்து நீங்க ஓடிடி ரிலீஸ் பண்றேன்னு சொல்றீங்க. முதல் படத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எந்த அளவுக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது, இல்ல போட்ட பிளான் நடக்கல. அதான் ஏதோ ஒரு- கஷ்டம்னா நம்ம போய் சாப்பாட்டு இல்ல கஷ்டப்படல. அந்த கடினம் இல்ல, நம்ம நினைச்சது வந்து நினைச்சது வந்து நினைச்ச மாதிரி நடக்கல. நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், வேற மாதிரி நடக்குது. பல இது வந்திருக்கும். இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அடையும் நீங்க பாக்குறீங்க? இந்த படம் இப்ப நீங்க எடுக்கிற BMW ரிலீஸ் ஆனவர்கள் இப்போ 40-50 அவார்டு வாங்கிடுச்சுங்க, அதுவே வெற்றி தாங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அனுப்புறதுக்கு முன்னாடியே நம்ம ஜெயிச்சிட்டோம். 50 அவார்டு வாங்கின படம் அது. எப்படி? எல்லாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புனேன். ஓ ஓகே, புரியுது புரியுது. இந்த மக்களை நம்பி இல்லை, இந்த மக்கள் இனிமேல் தான் நம்ப போக. இல்லைங்களா, சினிமாக்குள்ள வந்துட்டீங்கனாலே மக்களையும் நம்பி தானே ஆகணும். நம்பணும். அவங்க எல்லாமே 190 ரூபா டிக்கெட்டு, நல்லா ஒரு ஃபேண்டசி ஆக்கணும், தனக்கு பிடிச்ச தலைவன் நடிச்சிருக்கணும். கமலஹாசன் படமே ஓடலிங்க. அப்பனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மக்கள் கிட்ட ஜெயிக்கிறேனே இல்லையோ அவார்ட் பண்ணலாம் நான் ஜெயிச்சுட்டு போறேன் அப்படிதான் பிளான். மக்கள் வந்துங்க காஸ்ட்லியான எல்லாமே காஸ்ட்லி. ஒரு தேட்டருக்கு ஒருத்தன் போவான், பாப்கார்னோட வேலை, தேட்டர் டிக்கெட்டோட வேலை, அந்த போய் பார்க்கிங்கோட வேலை, இதுவே 1000 ரூபா வந்துடுது. அப்போ 1000 ரூபாய்க்கு ஈக்குவலாக நிறுவீங்க. உங்கள் படத்தை நான் 1000 ரூபா செலவு பண்ணி பார்க்கணும். சில குடும்பங்கள 4 பேர் 5 பேர் வந்தாலும் 2500 ரூபாய் காலி ஆகிடும். அதற்கு ஏற்ற நான் உள்ள வரனா நான் கொடுத்த காசுக்கான இது எனக்கு காட்டு அப்படின்னு. இப்போ அந்த போட்டி இருக்குது. இப்போ முன்னையெல்லாம் ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் கழிச்சு பிக்கப் ஆகும். இங்கே ஷோவே பிக்கப் பண்ணணும், அவ்வளோ பெரிய இது இருக்குது. அதே ஓடிடியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இதுலலாம் என் படம் பேசப்படும், பயங்கரமாக பேசப்படும், கொண்டாடுவாங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? எனக்கு உண்டு. இப்போ நீங்க முதல் படத்தை வந்து ₹1 பட்ஜெட்ல அப்படி பண்ணேன்னு சொன்னீங்க. இப்போ இந்த படம் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ பட்ஜெட்ல? ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுத்தேன். அதான் அமௌண்ட் எவ்வளோ சொல்ல முடியும்? சொல்ல முடியும், ரகசியம். இதில் அதான் கேட்டேன், சொல்ல முடியலாம் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சினிமா துறையை பற்றி எவ்வளோ, அதான் உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி நான் எப்படிலாம் கடந்து வந்தேங்கிறத பற்றி சொன்னீங்க. ஆனால் சினிமாவில் வந்து பொதுவாக ஒரு விஷயம் பேசுவாங்க. இப்போ நீங்கள் இயக்குனருங்கிறதுனால இந்த விஷயம் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நீங்கள் தப்பாக இருக்காதீங்க. சில அட்ஜஸ்ட்மெண்ட்னுவாங்க. அது வெளிப்படையாக சொல்லனால உங்களுக்கு என்னன்னு தெரியும். பொதுவாக பெண்கள் வந்து நாங்கள் நடிக்க போகிறோம்னா எங்கள்கிட்ட இந்த டேரக்டர் இந்த மாதிரி கேட்டாங்க, ப்ரொடியூசர் இந்த மாதிரி கேட்டாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி கேட்டாங்க. ஏன் சில பேர் கீழே இருக்கிறவங்களே என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணா நான் மேலே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சம்பவம் நீங்க நடந்திருக்கா? நான் கிளாஸ் வச்சு நடக்கும்போதே என்னோட ஃபர்ஸ்ட் நாள் என்னோட கிளாஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நானே ஒரு கோடு வட்டம் போட்டுக்கிட்டேன். ஆம்பளையாக இருந்தால் காசு கொடுத்து சான்ஸ் வாங்கக்கூடாது, பொம்பளையாக இருந்தால் வாங்கக்கூடாது. இதுதான் நம்ம கிளாஸோட கொள்கையே. அப்படி ஒரு வைராகியம் இல்லை, வெளிப்படையாக ராணி புக்கில் அட்டப்படத்தில் நம்மளோட இது வருது. 50வது வருஷத்தில் நான் உங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்க அனுப்புகிறேன், அதை போடுங்க. அட்டப்படத்துலேயே நான் பேட்டி கொடுத்தேன். அப்படி தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி இருக்கும்போது என்னோட படத்தோட கதாநாயகி ஐஸ்வர்யா தத்தா ஒரு நாள் கையை பிடிச்சி இப்படி ஒரு 8 மணி, நான் பேச ஆரம்பித்து அதுக்குள்ள நீங்கள் வேறு எதுக்கோ போயிட்டீங்க, கையை பிடிச்சி அழுகு. அப்படி என்னோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வைக்க யாருமே, எல்லா டைரக்டரும் எல்லா ஹீரோவும் என்னை தப்பாக தான் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் ஒருத்தர் தான் கதையாக பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னாங்க. ரொம்ப நன்றிம்மா, நான் வந்து என் கதைக்கு நீ சூட்டபிளாக திறமையை பார்த்து இந்த படத்தை வந்து நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு இந்த கதை அப்படி வாய்ப்பு இருக்குது, உனக்கு நல்லா நடிச்சின்னா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா நான் வந்து என் கையை பிடிச்ச ஐஸ்வர்யா தத்தா சில பேர் சொல்லிச்சு. நான் சொல்ல விருப்பம் இல்லை, ரொம்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேர் சொல்கிற மாதிரி ஆளுகளாக இருக்காங்க. அத்தனை பேருமே தப்பாக யூஸ் பண்ணாங்க. நீங்கள் கரெக்டாக இல்லை அப்படி சொல்லும் போது இப்போ அவங்க வந்து எங்கள் அப்பா ஒரு டைரக்டர், எங்கள் அம்மா ஒரு ஃபைட்டர், சினிமா தான் என்னோட குருநாதர், பெண் குருநாதர். என் குருநாதர் எனக்கு வாக்கு சொல்லியிருக்காங்க,
நீ பெண்ணை தப்பா பயன்படுத்தாத, தப்பான பார்வையில் பார்க்காதுன்னு சொல்லிதான் எனக்கு கிளாஸே எடுத்தாங்க. நான் எப்படி என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அதான் சொல்றேன், நீ வந்து பெண்ணை தவா பார்க்காத, சினிமாவில் நீ வந்தீங்கன்னா தப்பான ஒரு பொண்ணு வந்து நடிக்க வந்தாங்க கூட நீ தப்பா பார்க்காதேன்னு சொல்லுவேன். அது உன்னோட வேலை இல்லை. அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வச்சிருக்கு. கலை எங்கிருந்து தோன்றுச்சு சொல்ல முடியுமா? சும்மா சொல்லுங்களேன், உங்க நாலேஜுக்கு கலை எங்கிருந்து தோன்றுச்சு சொல்ல முடியுமா? இல்லை, எனக்கு சும்மா சொல்லுங்க. இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி கலை எப்படி ஆச்சு? இல்லை, கலைன்னா 50 வருஷம் அது ஆரம்பம். அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது கலை? நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. சும்மா சொல்லுங்க. மேடை நடக்கும், இதெல்லாம் வந்து ஊரு கூத்து நடக்கும். அது அப்படியே படிப்படியா நடந்து சினிமா. அதுக்கு முன்னாடி என்ன வந்தது? ராஜா காலத்துல எல்லாம் எப்படி இருந்தது? நான் ரொம்ப ராஜா காலத்துல எல்லாம் எப்படி இருந்தது? ராஜா காலத்துக்கு அந்த ஐடியா இல்லை. சும்மா படத்துல எல்லாம் பார்த்து வைப்பீங்கல்ல, நாட்டியத்துல இருந்தது. அவங்களுக்கு ஒரு இனம் இருந்தது, தேவதாசின்னு பேரு. இந்த கலை உருவான இடமே அந்த மாதிரி. அப்ப நீ அதுக்குள்ள வந்துட்டு நீ எதுக்கு தப்பா பார்க்க? என்னோட கேள்வி. நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டேவே சொல்லி புரிய வச்சிருவேன். நீ எந்த இதுக்காக வரையோ, நீ என்ன ஜாதி வேணாலும் வந்துட்டு போ. ஆனா நீ இப்ப என்ன ஜாதி தெரியுமா? சினிமாக்கார ஜாதினா அதுக்கு பேர் ஒண்ணு இருக்குதுங்க. அப்ப நீ பார்க்காத, தப்பா பார்க்காத. அதனால நான் அந்த பொண்ணை தப்பா பார்க்குறேன். இந்த பொண்ணு இல்லை, எந்த பொண்ணுமே சினிமா ஆக்டிங் கிளாஸ் வந்த பொண்ணா இருந்தாலும் சரி, எந்த பொண்ணா இருந்தாலும் உன்னோட வேலை என்னமோ அதை நடி போ. யாரையும் வந்து தப்பா பார்க்காத, தப்பா கூப்பிடாது. புனிசுக்கிட்டே அதை ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் என்னை வச்செல்லாம் பேசணும்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. அப்படியெல்லாம் நிறைய படம் நான் விட்டுருக்கேன். நிறைய புடிசு பேர் சொல்ற மாதிரி பணக்காரங்கெல்லாம் வந்தாங்க. தமிழ்நாட்டிலே பேர் சொல்ற மாதிரி எல்லாம் வந்தாங்க. இப்போ சில பேர் இது வந்து என்ன மாதிரி மனநிலை? இப்போ ஒருத்தங்க நடிக்கிறதுக்கு வராங்க, அவங்க திறமையை காட்டி நடிக்கிறதுக்கு வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இதை பண்ணாதான் இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது வந்து ப்ரொடியூசரே அப்படி வழி இல்லாம சினிமாக்காக இல்ல, அந்த ப்ரொடியூசரையும் சேர்த்து தான் கேட்கறேன். இது வந்து சில உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். வெளியே இருக்க என்ன மாதிரி இப்போ ரிப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், இப்ப நியூஸ் பாக்குறவங்களா இருக்கட்டும், ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனா பொதுவா பாக்குறாங்க, நல்லா நடிக்கிறாங்கப்பா, இந்த ப்ரொடியூசர் நல்லா இருப்பா, அந்த டைரக்டர் நல்லா இருப்பா. ஆனா உள்ள வந்தாதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியல. வேண்டாங்க. நடிகளே பயங்கரமான நடிகை 5 பேர் சொல்லுங்க. சொல்ல வேண்டாம், மீடியமான உங்களுக்கு சொல்லுங்க. உண்மை அவங்க பேசினாவே பயங்கரமா தமிழ் பேசுவாங்க, பயங்கரமா வீரமா பேசுவாங்க, நியாயம் பேசுவாங்க. 5 பேர் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லுங்க? அவங்களாம் வந்து இந்த மாதிரி இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏமால படியா போட்டுருவீங்க. நான் வேணாம், நீங்களே சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்லணும்? அப்படி யாரா இருந்தாலும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க சொல்றதுதான் பெரும் நடிகர்களே, பெரிய நடிகர், எல்லா நடிகரும். இது வந்து சினிமா துறைக்கு மிகப்பெரிய சாபக்கேடு மாதிரி தெரியலையா? எல்லாருமே என்ன பண்றதுங்க? இப்ப நான் சில நாள் நினைச்சது உண்டு, இவ்வளவு நேர்மை நியாயமா இருந்தங்காட்டி தான் நம்மளுக்கு சினிமா வரலையோ. நாமளும் பித்தலாட்டம் பொய் சொல்லி எல்லா இஷ்டத்துக்கு நம்ம பண்ணியிருந்தா, கூத்தடிச்சிருந்தா, நாமளும் இந்த சினிமாவை போய்ப்போமோ அப்படின்னு நான் பல நாட்கள் நினைச்சது உண்டு. ஆனா நீங்க இருக்கிற நேர்மைக்கு அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ல. கண்டிப்பாக. நம்ம சிவனை கும்பிட்றதுனால, ஜவுசியும் கையில் இருக்கிறதுனால தான் இந்த தப்பு நான் பண்ணல. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, எல்லா டைரக்டரோட பையனும் ஆட்டம் போட்டுருக்காங்க. எங்கள் அப்பனும் ஒரு டைரக்டர் தான். ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த விதம், உங்களை வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோசியும் தான் என்னை காப்பாற்றிருக்கு. ஜோசியும் தான் தப்பான வழிக்கு என்னை போக விடாமல் தடுத்தது. இந்த மாதிரி செஞ்சா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். ஜோசி நிற்காதுன்னு பயந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுக்கும்போது, தப்பு பண்ணினா ஜோசி மேல நிக்காது, உன்னோட பலன் உன் கடவுள் வந்து உன்னை இது பண்ணி ஆணித்தரமா இது பண்ணிட்டாரு. அப்ப அதான் நீங்க எந்த அளவுக்கு சினிமாவை நம்பினீங்களோ அதே அளவுக்கு நீங்க ஜோசியத்தையும் நம்பிதான் இந்த வாழ்க்கையை இது பண்ணிருக்கீங்க. சரிங்க, இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விகளுக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி.